65 கோடி பேர் வந்திருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க 70 கோடி பேர். இன்னும் பாஜக இருக்க சில பேர் 80 கோடி பேர் வந்திருக்காங்க இந்த மகா கும்பமேளாக்குன்னு சொல்றாங்க. 45 கோடி தான் வருது 45 நாளைக்கு. இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 70 கோடி 80 கோடி 65 கோடி அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேருக்கு மேல வந்திருக்கணும். அங்க இருக்க சங்கிக கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா அந்த யூஏஇன்னு வந்த அந்த ஷேக்க அடிக்கிறதுக்கு துரத்துறாங்க. அதே மாதிரி மகா கும்பமேளா பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதை பத்தி யாருமே பேசல. என்னோட போட்டோ அமைச்சு வச்சா போதும், அதை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த தண்ணியில மூழ்கி எடுப்பாங்க. எடுத்துட்டா என்னோட பாவம்லாம் போயிடும். என்னன்னு கேட்டா மகா கும்பமேளா தண்ணியில குளிச்சா பாவம்லாம் போயிருமா? அப்படி பாவம்லாம் போனா அப்ப கைதிகள்லாம் வெளில வச்சிருக்கீங்களா? யோகி வந்து இந்த தண்ணியை குடிக்கலாம்னே சொல்றாரு. குளிக்கிறதுக்கே தகுதி இல்லாத தண்ணியை எப்படிங்க குடிக்க முடியும் சொல்லுங்க? அந்த பெண்ணோட ட்ரெஸ் விளக்குறதாகட்டும், இல்ல அந்த தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கிறப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல அது வீடியோ எடுத்து தமிழர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா மகா கும்பமேளால மறைக்கப்பட்ட விஷயங்களும் அங்க நடந்த பல கொடுமைகளை பத்தி யாருமே பேசல. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மகா கும்பமேளா நடந்து முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 45 நாள் நடந்துச்சு இல்லையா? யோகி தலைமையில இருக்க பாஜக அரசு உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 65 கோடி பேர் வந்திருக்காங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க 70 கோடி பேர். இன்னும் பாஜக இருக்க சில பேர் 80 கோடி பேர் வந்திருக்காங்க இந்த மகா கும்பமேளாக்குன்னு சொல்றாங்க. இதை நம்ம கூர்ந்து கிடைச்சா அவங்க எண்ணிக்கைக்காக மட்டும் சொல்லல, அது ஒரு எண்ணிக்கை பெருமையா சொல்ல, அதுல அவங்களோட அரசியல் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மகா கும்பமேளா நடக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட இவங்க கணக்குப்படி பார்த்தா 45 நாள்ல ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் வந்தா கூட 45 கோடி தான் வருது 45 நாளைக்கு. இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 70 கோடி 80 கோடி 65 கோடி அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பேருக்கு மேல வந்திருக்கணும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் அங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கா சொல்லுங்க? கிடையாது. சும்மா ஆர்எஸ்எஸும் பாஜகவினரும் பொய்யை பரப்புறாங்க. இதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டா என்ன சொல்றாங்க? பாஜக இருக்கவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க வந்தாங்க இல்லையா மகா கும்பமேளாக்கு, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க மக்கள் தொகையில பாதி பேர் அங்க வந்துட்டாங்களாம். அவங்க எல்லாம் வந்து சனாதனத்தை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்போ அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்காக தான் அவங்க வந்து 65 கோடி 70 கோடி 80 கோடி சொல்ற கணக்கெல்லாம் இதுக்காக தான். ஸோ நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஆர்எஸ்எஸ் காரங்க பண்ணாங்க. அது என்னன்னா யூஏஇல இருந்து ஒரு ஷேக் வந்து மகா கும்பமேளாக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோலாம் வெளியிட்டாங்க. அங்க இருக்க சங்கிக கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா அந்த யூஏஇன்னு வந்த அந்த ஷேக்க அடிக்கிறதுக்கு துரத்துறாங்க. அப்ப அங்க இருக்கவங்க தடுத்து இவர் உண்மையான ஷேக்கே கிடையாது, நம்ம செட்டப், இவரும் சங்கிதான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல ஒரு பின்மம். அதே மாதிரி மகா கும்பமேளாக்கு போற ஒரு நபர் சொல்லியிருந்தாரு, அதுவுமே ரொம்ப வைரல் ஆச்சு. இங்க மட்டும் முஸ்லிம்கள் யாரும் வரல, வந்திருந்தா இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளும் காரணம் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா பாஜக அரசு அப்படிதான் பண்ணும். அதே மாதிரி மகா கும்பமேளா பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனா அதை பத்தி யாருமே பேசல. 20 பேர் தான் இறந்திருக்காங்க மாதிரி சொல்றாங்க. ஆனா கணக்கு இல்லாம பல பேர் இறந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டா பல காமெடிஸும் அங்க நடக்குது. இந்த சங்கிகள் கூட்டம் பண்ற வேலை தான் என்னன்னா, இப்ப நான் என்னால மகா கும்பமேளாக்கு போக முடியல அப்படின்னா என்னோட போட்டோ அமைச்சு வச்சா போதும், அதை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த தண்ணியில மூழ்கி எடுப்பாங்க. எடுத்துட்டா என்னோட பாவம்லாம் போயிடும். அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட் பார்த்தா 1100 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி. இன்னமும் அதுக்கு ஒரு படி மேல போய் வீடியோ கால் வர வச்சு தண்ணியில மூழ்கி எடுப்பாங்க. அது ஒரு லேடி கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூட வைரல் ஆரம்பிச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணா நம்மளோட பாவம்லாம் வெளியேறிடுமா? இது என்ன பண்றாங்க? நம்ம வந்து அந்த ஆன்மீக விஷயத்துக்குள்ள போகலாம். அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோட விருப்பம். இந்த ஆன்மீக விஷயத்தை இவங்க அரசியலாக்குறது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. இன்னமே பார்த்தா உத்தரப்பிரதேச இருக்க ஜெயில்கள்ல பார்த்தா இந்த மகா கும்பமேளா தண்ணிகள் போய் ஊட்டப்படுது. அவங்க அந்த கைதிகள் இருக்க அறையிலும் சரி, கைதிகள் குளிக்கிற தொட்டியில வந்து இந்த தண்ணிகள் ஊட்டப்படுது. அதாவது அந்த தண்ணியில மிக்ஸ் பண்றாங்க. என்னன்னு கேட்டா மகா கும்பமேளா தண்ணியில குளிச்சா பாவம்லாம் போயிருமா? அப்படி பாவம்லாம் போனா அப்ப கைதிகள் வெளில வச்சிருக்கீங்களா சொல்லுங்க? இப்ப இந்தியாவில இருக்க பல பேர் இங்க வந்தாங்க, அப்ப எல்லாரோட பாவம் போயிட்டா அப்ப கைதிகள் தான் வெளியேற்றுவாங்க. அவங்க என்ன கணக்குல அது மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அந்த மகா கும்பமேளா இருக்க தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணியில அவ்வளவு பாக்டீரியாஸ் இருக்கு. இந்தியாவில இருக்க பல இடங்கள்ல பார்த்தா அந்த தண்ணியை கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க, ஆராய்ச்சி கூடங்கள்ல. அப்ப என்ன வெளியிட்டாங்கன்னா இந்த தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு ஏற்ற தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பார்த்தோம்னா யோகி வந்து இந்த தண்ணியை குடிக்கலாம்னே சொல்றாரு. குளிக்கிறதுக்கே தகுதி இல்லாத தண்ணியை எப்படிங்க குடிக்க முடியும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் அவர் குடிப்பாரா? அதுக்கு கூட சில பேரை கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நீங்க 2 டம்ளர் எடுத்து குடிச்சு காட்டுங்க, நாங்க அதை பார்த்து நாங்களும் குளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்த்தா கொஞ்சம் சென்சிபிளான விஷயம். அது என்னன்னா அவங்க குளிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்ணோட ட்ரெஸ் விளக்குறதாகட்டும், இல்ல அந்த தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கிறப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல அது வீடியோ எடுத்து அதை காசுக்கு விற்கிறாங்க டெலிகிராம் மூலமா.
இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம். அங்க வரவங்க வந்து ஒரு நம்பிக்கையில, ஒரு ஆன்மீக நம்பிக்கையில, ஒரு புனிதமான ஒரு எண்ணத்தோட தான் அங்க வராங்க இல்லையா? புனிதமான எண்ணத்தோட வரவங்க பண்ற வேலையா இருக்கும் சொல்லுங்க. கிட்டத்தட்ட 40,000 பெண்களோட வீடியோ அது மாதிரி அவைலபிளா இருக்கு. அது மாதிரி அவைலபிளா இருக்கு ஆன்லைன்ல. இதை பார்க்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்களுமே தலைமுடியும் இந்த இடத்துல இதையுமான பார்ப்பீங்க. அவங்க விருப்பத்தோட கொடுக்கல அந்த வீடியோலாம். குளிக்கிறப்ப இன்னும் ரொம்ப சொல்ல கூச்சமா இருக்கு. அவங்க பாத்ரூம் போறப்ப அது மாதிரி நேரங்களில் கூட அந்த வீடியோ எடுத்து இந்த மகா கும்பமேளால அதை வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 40,000 பேரோட வீடியோ இருக்கு. இன்னும் அதுக்கு மேலே இருக்குன்னே சொல்றாங்க. இப்போ இந்த மகா கும்பமேளா எதுக்கு நடந்துச்சு? இது மாதிரி காரியங்களுக்காகயா? யோகி இது மட்டும் இல்லாம இந்த மகா கும்பமேளா வந்து ரொம்ப பெருமிதமா பேசிக்கிறாரு. பல பேருக்கு நாங்க அதை செஞ்சோம், பல பேர் வந்து இங்க உத்தரப்பிரதேசுக்கு வந்தாங்க. உண்மையிலேயே அத்தனை கோடி பேர் வர்றதுக்கு அந்த இடம் தகுந்த இடமே கிடையாது. அத்தனை கோடி பேருக்கு அவங்க சாப்பாடு செஞ்சாங்களா? இல்ல எந்த ஒரு கணக்குமே வெளியிடல, ஒரு பொய்யான வாக்குமூலமா சொல்றாங்க. அது எந்த விதத்திலையும் மக்களால் ஏற்றுக்கவும் முடியல. நார்த் இந்தியாவில் இருக்க மக்களே ஆக்சுவலா பார்த்தா அதை இருக்கிறாங்க நிறைய பேர். சரி, அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தாலுமே கூட தமிழ்நாட்டுல இருந்து மேக்சிமம் போல கேரளா, கர்நாடகா, ஆந்திரால அவ்வளவு பேர் போகல. ட்ரைபல்ஸுமே போகல, நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. ஸோ டெல்லி, பீகார் இங்க இருந்தா போயிருப்பாங்க. இப்போ எப்படி கிட்டத்தட்ட 80 கோடி பேர் அந்த நிகழ்வில் கலந்துக்க முடியும்? இல்ல அவங்க சொல்றபடி 65 to 80 கோடி பேர் எப்படி கலந்துக்க முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த கணக்கை வச்சு சனாதனத்தை ஏத்துக்கிறாங்க. ஸோ எங்களோட எண்ணிக்கை தான் இங்க அதிகம், நாங்க தான் இங்க பெருசு அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான கணக்கையும் சொல்றாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல எடுத்தா பாஜக வந்து வீர நிலைமையில தான் இருந்துச்சு. அதுமே சொல்லணும்னா யோகி ஜெயிச்சதுக்கே வந்து பல காரணங்கள் சொல்றாங்க. இவிஎம் மிஷின் மூலியமா தான் அவர் ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுலாம் போயிட்டு தான் இருக்கு இன்னுமே எங்க உத்தரப்பிரதேசத்துல. அப்படி இருக்க சூழ்நிலை இவங்களோட அரசாங்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பொய்யான காரியங்களை பண்றாங்க. அதே மாதிரி இது பாஜகவுக்கு புதுசுமே கிடையாது. ஏன்னா இங்க மகா கும்பங்களை இவ்வளவு சிறப்பா பண்றாங்க இல்லையா? இன்னொரு ஸ்டேட்ல பார்த்தா வேற ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. உத்தரப்பிரதேசம் யோகி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுப்பாரு. இப்ப எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டா? இப்ப எல்லாரும் புனிதமா வேற ஆயிட்டாங்க. மகா கும்பமேளால குளிச்சு இப்ப எல்லாரும் கிடைச்சிட்டா? ஜெயில் கைதிகள்லாம் குளிக்க வைக்கிறாங்க. ஏற்கனவே ஜெயில பார்த்தா அங்க இருக்கவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். இதுல இந்த இன்ஃபெக்ஷன் ஆன தண்ணியை வேற ஊத்தி, இந்த பாக்டீரியா அதிகமா இருக்க தண்ணியை வேற ஊத்தி அதுல அவங்க எல்லாம் குளிப்பாட்டி என்ன ஆக போதோ தெரியல. இது மாதிரி காரியங்களையும் உத்தரப்பிரதேசத்துல பண்ணிட்டு இருக்காங்க. மூட நம்பிக்கையையும் கடவுள் பத்தியும் பிரிச்சு பார்க்கணும் தான் நம்ம இங்க சொல்றோம். பாஜக அரசு அதை வச்சுதான் விளையாடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாஜக நுழையவே முடியல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல மதத்தை பிரிச்சு பற்றி யாரும் பழகிறது கிடையாது. மத அரசியல் இங்க யாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்க இருக்க நம்ம மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். பாஜக உள்ள விடக்கூடாதுன்னு இவங்க மதத்தை வச்சு எப்படி விளையாடுறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ மகா கும்பமேளாவை இவங்க அதுக்காக தான் பயன்படுத்தலாம்னு சொல்லி பல பேர் குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்ப பொதுமக்களான நீங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தமிழர் கழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட்.